ஸோ மச்சான் ஃபைனலி நம்ம கூலி வெர்சஸ் வாருடைய கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் எல்லாருமே படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லைன்றதா இன்னைக்கு நாம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுடைய வார் படத்துல இருந்து. ஏன்னா அதுல வெறும் டோட்டலாவே 2 ஸ்டார் காஸ்ட்ல 3 தான். ஒன்னு ரித்திக் ரோஷன், நம்ம ஜூனியர் என்டிஆர், கியாரா ஆடுவாங்க. அண்ட் இவங்க 3 பேரை பாக்குறதுக்கு தான் ஆடியன்ஸ் எல்லாருமே அவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எல்லாருக்குமே கிடைச்சது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். என்னன்னா இந்த படத்தோடைய டைரக்டர் அயான் முகர்ஜி வந்து இந்த படத்தோடைய விஎஃப்எக்ஸ் அவ்வளோ வீக்கா வச்சிருந்தாரு. ஆஸ் அ ஸ்டோரி வைஸும் பார்க்கும்போது ஸ்டோரியும் ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு. இந்த படத்துல வந்து ஆக்ஷன், ஹியூமன் டச் இதெல்லாம் இருந்து கூட எதுவுமே வந்து ஆடியன்ஸ்க்கு ஃபீல் ஆகல. பட் அதையும் தாண்டி அவங்களால எந்த அளவுக்கு ஆக்ஷன் ஹை லெவலா வச்சு ஆடியன்ஸ்க்கு என்டர்டெயின் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் இந்த படத்துல வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஆடியன்ஸ் ஆர் டிசப்பாயிண்டட். ஏன்னா இந்த படத்துல ஸ்டோரி லைன் அண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வீக்காக தான் இருந்துச்சு. அண்ட் அது கூட நீங்க ஆக்டர்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸை பத்தி பாத்தீங்கன்னா நம்ம ரித்திக் ரோஷன் எப்பவும் போல அவருடைய ஸ்வாக் அவரது கரெக்டா இருந்துச்சு. அப்படியே நம்ம ஜூனியர் என்டிஆர் பாத்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதிகம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. அண்ட் அப்படியே நீங்க கியாரா ஆடுவானுடைய ஆக்ஷன் பார்க்கும்போது அவங்களுடைய ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் அதை கொரியோகிராஃப் பண்ண விதம் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல. பட் இதை எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு அதிகமா ரெஸ்பான்ஸ் கொடுத்தது எதுக்காகனா இந்த படம் வந்து ஸ்பை யூனிவர்ஸ்ல வர படம் அண்ட் இந்த படம் தான் டோட்டல் ஸ்பை யூனிவர்ஸே செட்டப் பண்ணுன்றதுக்காக தான். இந்த படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா ஆடியன்ஸ் உடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணல, அவ்வளவுதான். இந்த படத்துல வந்து 2 கிரெடிட் சீன் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து வர போற அல்பா படத்தை பத்தி இதுல கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அப்படியே நீங்க கூலி பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கூலி வந்து டோட்டலாவே மாஸ் ஆக்ஷன் கமர்ஷியல் படம். அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம லொகேஷனை வந்து எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இந்த படத்தை திருப்திப்படுத்த முடியுமோ தலைவருடைய ஸ்வாக், ஆக்ஷன், மாசால அதை எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துல அதிக வெயிட்டே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அனிருத் போட்ட பிஜிஎம் தான். ஏன்னா அந்த படத்துல இருந்த பாட்டு, பிஜிஎம் எல்லாமே வேற லெவல். அண்ட் அது கூடவே இந்த படம் வந்து எல்லாருக்குமே தெரியும் மல்டி ஸ்டாரர் தான். பட் இவங்க எல்லாருடைய ஆக்டிங்கையும் முறியடிக்கிற மாதிரி நம்ம ஷோபின் சார் இந்த படத்துல செம்மையா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அண்ட் அமீர் கான் சாருடைய கேமியோ இருந்தாலும் அது ஒரு நார்மலான கேமியோ மாதிரி தான் இருக்கு. நம்ம விக்ரம்ல எப்படி நம்ம சூர்யானனுடைய கேமியோ அவ்வளவு ஹைப்பா கிரியேட் ஆச்சோ அந்த மாதிரி வந்து இங்க எதுவும் ஆகல. ஒரு நார்மலான ஒரு கேமியோ அவர் வந்துட்டு போயிட்டாரு. சோ இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே டோட்டலா சாட்டிஸ்பாக்சனா இருக்காங்க. அண்ட் ஒரே நாள்ல இந்த படம் வந்து 100 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் பண்ணிடுச்சு. சோ கண்டிப்பா இந்த படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல 1000 கோடி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சோ இந்த 2 படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.